அப்பா, அம்மா சொல்றத கொஞ்சம் நிதானமா யோசிங்கப்பா. விஜய்க்கு இந்த வாழ்க்கை தேவையா? அவன் இப்படியே சுத்திட்டு இருந்தான்னா அவன் வாழ்க்கை என்ன ஆகும்பா? அவனுக்குன்னு இருக்கிற பொழப்பு என்ன ஆகும்? நல்லா கேளு ராதா. எங்க விஜய் ஆபீஸ்க்குன்னு போய் எத்தனை நாள் ஆகுது? ஆபீஸ்ல இருக்கிற ஸ்டாஃப் நம்பி ஒரு தொழில நடத்தினா எத்தனை நாளைக்கு இங்க நடத்த முடியும்? இத்தனை நாள்ல ஆபீஸ்ல என்னென்ன கோளாறு நடந்திருக்கோ அதெல்லாம் பத்தி அவன் யோசிக்க கூட மாட்டேங்கிறாங்க. இவனுக்கு என்ன தலையெழுத்தாங்க அந்த பசுபதி கிட்ட எல்லாம் போராடணும்னு? இதோ பாருங்க, விஜய் முரண்டு பிடிச்சாலும் சரி, நம்மள திட்டினா கூட பரவாயில்ல. நாம இப்படி நடமாடிக்கிட்டு இருக்கும் போதே அவன் வாழ்க்கைய நாம சரி பண்ணி வைக்கணுங்க. அதை விட்டுட்டு எல்லாம் கைமீறி போன பிறகு போச்சே போச்சேன்னு உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்க. ராதா, நீ வா. விஜய், ஒரு நிமிஷம். வாங்க விஜய். என்ன பிரதர், கடைக்கு போறீங்களா? ஆமா விஜய். என்ன விஷயம் சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு தான் நான் வந்துட்டு இருந்தேன். நீங்களும் வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? நான் இப்பதான் அங்க இருந்து வரேன். என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல, நீங்க கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க. அத்தை கிட்ட, காவேரி கிட்ட எல்லாம் நான் பேசுறேன். வீட்டுல ஏற்கனவே எல்லாரும் அப்செட்டா இருக்காங்க. கொஞ்ச நாள் டைம் கொடுங்க விஜய். இல்ல, நான் அதை பத்தி எதுவும் பேச போறதில்ல பிரதர். வேற ஒரு விஷயத்துக்காக தானே வந்தேன். அந்த பசுபதி வெளியே வந்துட்டான் குமரன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எங்க வீட்டுக்கு வந்து எங்க தாத்தா பாட்டியை மிரட்டுற மாதிரி தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருந்தான். நான் உதச்சு அனுப்பி விட்டேன். அந்த ஆளு அடுத்து காவேரியை தான் பார்க்க வருமானு எனக்கு தோணுது. அதான் நானும் பக்கத்துல இருக்கலான்னு வந்தேன். நான் வீட்டுக்கெல்லாம் வரலங்க. வீட்டுக்கு வெளியவே கார்ல வெயிட் பண்றேன். நீங்க உள்ள போய் அவங்கள கவனமா இருக்க சொல்லுங்க. என்னாச்சு பிரதர்? ஒண்ணும் இல்ல. என்ன பிரதர், பசுபதி வெளியே வந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒண்ணு இல்லைன்னு சாதாரணமா கேட்டுட்டு இருக்கீங்க. உன் வீட்டுக்கு வந்துட போறான், வாங்க போலாம். அவன் ஏற்கனவே வந்து பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டான் விஜய்.